தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிழைக்க வேண்டுமென்றால், நம்முடைய தோல்விகளில் இருந்து நாம் பிழைத்து விட வேண்டுமென்றால், சடுதியாய் நம்முடைய வாழ்க்கையில் வரும் போராட்டங்களிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டுமென்றால், நாம் எதை தேட வேண்டும்? அல்லது தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டுமென்றால் நாம் எதை தேட வேண்டும்? அதை இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே சிந்தித்துக் கொண்டே இருங்கள். திடீரென்று என்னுடைய வாழ்க்கையிலே நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்தேன், திடீரென்று என் குடும்பம் கீழே விழுந்து கொண்டே இருக்கிறது, எல்லாவற்றிலும் தோல்விகள் வந்து கொண்டே இருக்கிறது என்று நீங்கள் நினைத்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு தான் ஆண்டவர் பேசுகிறார். நீங்கள் பிழைத்துக் கொள்ள வேண்டும் என்று தேவன் எச்சரிக்கிறார். ஆமோஸின் புத்தகம் 5வது அதிகாரம் 14வது வசனம் இப்படி சொல்லுகிறது: நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உங்கள் குடும்பத்திலே உலாவ வேண்டும் என்றால் தீமையை விட்டு விலக வேண்டும். எது தீமை? எது தீமை? முறுமுறுப்பு, மற்றவர்களை பற்றி வீட்டிலே அமர்ந்து கொண்டு பேசுவது, கோபம் கொள்ளுவது, வேண்டாத காரியங்களை உங்களுடைய வீட்டிற்குள்ளே குடும்பமாய் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருப்பது, இதையெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாதது. அது தீமை. தீமையான காரியம் எப்பொழுதும் நம்மை அழிவிற்குள் கொண்டு வரும். தெய்வ பிள்ளைகளே, இந்த தீமைகளை எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து விடுங்கள். நன்றாக இருந்தீர்கள், திடீரென்று சறுக்கள் வந்து கொண்டு இருக்கிறது என்றால் உங்களோடு கூட இருந்த தெய்வ பிரசன்னம் உங்களை விட்டு விலகி கொண்டிருக்கிறது. இஸ்ரவேலர்களோடு தேவன் உலாவிக் கொண்டிருந்தார். ஆனால் கர்த்தருடைய பிரசன்னம் அவர்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது எதிரிகள் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை மடங்கடித்தார்கள், அடிமைத்தனத்திற்குள்ளாக கொண்டு சென்றார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே திடீரென்று சறுக்கல்கள் வந்து கொண்டு இருக்கிறது, எல்லாம் தடைகளாய் மாறிக்கொண்டு இருக்கிறது, கையில் இருந்தவைகள் எல்லாம் செலவழிந்து கொண்டே இருக்கிறது, எல்லாம் தடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்று, எல்லாம் தடையாய் இருக்கிறது என்று இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு தீமையான காரியம் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அது தேவனுக்கு பிரியமில்லாததாக இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் பிழைத்துக் கொள்ளும்படி நன்மையை தேடுங்கள். யாரை குறித்தும் பேசக்கூடாது. எந்த ஒரு காரியம் வேண்டாதவைகள் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு தேவனை மகிமைப்படுத்தும்படியாக அவருடைய அன்பிலே காணப்படுங்கள். எல்லார் மேலும் உங்களுடைய எதிராளிகள், பகையாளிகள், உங்கள் சத்துருக்கள் அனைவரின் மீதும் கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்துங்கள். நீங்கள் பிழைத்துக் கொள்ளுவீர்கள். தேவன் உங்களோடு கூட இருப்பார். God bless you.